வெல்கம் டு ஜேசி புக் பைட். இன்னைக்கு புக் பைட்டில் 4000 வீக்ஸ் அந்த புக்கோட சம்மரி அண்ட் ரிவ்யூ பார்ப்போம். 4000 வீக்ஸ் அப்படின்னா என்னன்னா, ஃபஸ்ட்டு இந்த 4000 டிவைட் பை 52 1 இயர்க்கு 52 வீக்ஸ் இல்லையா? ஸோ 4000 டிவைட் பை 52 போட்டோம்னா நமக்கு வரக்கூடியது 77 இல்லை 78 அப்ராக்சிமேட்டாக 80ன்னு வச்சுக்கலாம். ஆத்தரோட மீனிங் என்னன்னா 4000 வீக்ஸ் தான் நம்ம ஆவரேஜாக வாழ போகிறோம். அந்த வாழப்போகிற அந்த 4000 வீக்ஸில் நம்ம எவ்வளோ மீனிங்ஃபுல்லாக இம்பார்ட்டண்ட்டாக நோட் ஒர்த்தியாக வாழ்ந்துருக்குறோம், இல்லை நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துருக்குறோம் அப்படிங்கிறத பற்றின ஒரு புக்கு தான் இந்த 4000 வீக்ஸ். இந்த கேலண்டர் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 36, 51, 22. ஸோ நீங்கள் 36 வயசாக இருந்தீங்கன்னா மிச்சம் இருக்கக்கூடிய வீக்ஸ் எவ்வளோங்கிறது இந்த பிளாக் செக்கட் பாக்ஸ் ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி 51 இருந்தீங்கன்னா எவ்வளோ, 22 இருந்தால் உங்களுடைய ரிமைனிங் வீக்ஸ் இன்னும் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆவரேஜாக கெஸ் பண்ணிக்கலாம். ஆத்தரோட ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஒவ்வொரு வாரமும் ஒரு கண்ணாடி டம்ளர் மாதிரி அந்த கண்ணாடி ஜார் என்ன பண்ணுன்னா ஒரு கன்வேயர் பெல்ட்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த கன்வேயர் பெல்ட்டு நிற்காது. காலமும் நேரமும் யாருக்கும் காத்திருக்காதுங்கிற மாதிரி அந்த ஜார் ஒரு வாரம் முடிஞ்ச உடனே கீழே போய் விழுந்து உடஞ்சேன். அப்போது அந்த ஒரு வாரத்துக்கான அந்த ஜாரில் நம்ம யூஸ்ஃபுல்லான, மீனிங்ஃபுல்லான, இல்லை இம்பார்ட்டண்ட்டான விஷயங்களை போட்டு நிரப்பி தள்ளி உடைச்சிருக்குமா, இல்லை எம்டியாவோ, இல்லை ஹாஃப் ஃபில்டாவோ, இல்லை யூஸ்லெஸ் திங்ஸ் எல்லாம் போட்டு ஃபில் பண்ணி அந்த டைமை அந்த ஜாரை நம்ம கீழே தள்ளி உடைச்சிருக்கிறோமா அப்படிங்கிறது தான் ஆத்தரோட ஒரு பெரிய கேள்வி. சரி, சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஆத்தர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, நமக்கு இருக்கிற டைம் வந்து ரொம்ப லிமிட்டட். அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்க போகுது. அதில் யூஸ்ஃபுல்லான, இம்பார்ட்டண்ட்டான விஷயங்களை பண்ணுமா தவிர யூஸ்லெஸ்ஸான விஷயத்து மேலே கவனத்தை செலுத்தி வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது தான் ஆத்தரோட ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. வாரன் பஃபட் ஒரு முறை ப்ரைவேட் ஜெட்டில் போயிட்டு இருக்கும்போது அவர்கிட்ட பைலட் கேட்ட ஒரு கேள்வி என்னன்னா, எனக்கு வந்து லைஃப்பில் ஒரு கோல் செட்டிங்க்கு ஒரு பெஸ்ட் அட்வைஸ் கொடுக்க முடியுமான்னு சொல்லி கேட்குறாரு. வாரன் பஃபட்டும் அதுக்கு ஓகேன்னு சொல்லிட்டு, நீங்கள் போயிட்டு ஒரு 25 உங்களுடைய லைஃப் கோல்ஸ்னு வச்சுருப்பீங்க இல்லையா? அது பர்சனல், ப்ரொஃபஷனல் எல்லாம் சேர்ந்தது. அதை டாப் டு பாட்டம் விச் மீன்ஸ் ஹை ப்ரையாரிட்டி டு லோ ப்ரையாரிட்டி ஆர்டராக எழுதிக்கிட்டு வாங்கன்னு சொல்லிடுறாரு. இவரும் எழுதிக்கிட்டு போய் டாப் 25 கோல்ஸ் நான் என் லைஃப்பில் சாகிறதுக்குள்ளார இதெல்லாம் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற லிஸ்ட்டை கூட போய் கொடுத்தாரு. அதுக்கு வாரன் பஃபர் ஒரு பேனாவை எடுத்து கோல் நம்பர் 6லேருந்து 25 வரைக்கும் கோடு போட்டு அடிச்சிடுறாரு. ஃபஸ்ட்டு 5 மட்டும் வச்சுருக்காரு. நீங்கள் உங்கள் லைஃப்பை ஒர்த்தாக வாழணுன்னா இந்த ஃபஸ்ட்டு 5 கோலை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். மீதி இருக்கிற 20 கோலை கண்ணில் கூட நீங்கள் பார்க்காதீங்க, நினச்சி கூட பார்க்காதீங்க. ஏன் அப்படின்னா மிச்சம் இருக்கிற அந்த 20 கோலும் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த ப்ரையாரிட்டி கொடுத்துருக்க அந்த கோலை அடைய விடாமல் பண்ணுறதுக்கான ஒரு டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லி வாரன் பஃபர் சொல்கிறார். இது உண்மையிலேயே ஒரு வேல்யூபிளான விஷயமும் கூட. ஆத்தர் என்ன மீன் பண்ணுறாருன்னா, இந்த புக்கோட ஆத்தர் இந்த மாதிரி நம்ம லைஃப்பில் எல்லாத்தையும் பண்ணணும், எல்லாத்தையும் எஃபிஷியண்ட்டாக பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா கடைசியில் எதுவுமே பண்ண மாட்டோம். அப்போது நமக்கு ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். எந்த விஷயத்த நமக்கு முக்கியமோ, இம்பார்ட்டண்ட்டோ, இல்லை மீனிங்ஃபுல், பர்பஸ்ஃபுல் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதை டாப் 5ல் வச்சுக்கிட்டு மிச்சத்தை நீங்கள் கண்ணில் கூட பார்க்காம இருந்தால் தான் அட்லீஸ்ட் அந்த டாப் 5வாவது நம்ம அடைய முடியும். இல்லைன்னா அந்த டாப் 5ம் அடைய மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா நிறைய சாய்ஸஸ் இருந்துச்சுன்னா நம்மளோட டெசிஷன் மேக்கிங் வந்து போராக இருக்கும். இதை பற்றி நம்ம பேரடாக்ஸ் ஆஃப் சாய்ஸஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புக் ரிவ்யூவும் போட்டிருப்போம். ஸோ நிறைய சாய்ஸஸ் இருக்கும்போது நம்மளால் தெளிவான முடிவு எடுக்க முடியாது, கன்ஃபியூஸ் ஆகும். அப்போது நம்ம அடையணும்னு நினைக்கிற 1, 2 கோல் கூட இந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷன் நம்மளோட கோலாகவே இருந்தாலுமே அது நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணி விட்டுரும். அப்போ இது இல்லாமல் நீங்கள் 5 கோல் மட்டும்தான் இருக்குது லைஃப் நான் பண்ண போகிறேன்னு சொல்லி நினச்சி பார்த்தோன்னா அதை அச்சீவ் பண்ண முடியுங்கிறது தான் ஆத்தரோட ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஏன் அப்படின்னா இந்த மாடர்ன் வேர்ல்டில் சாய்ஸஸ் வந்து நிறைய இருக்குது, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏகப்பட்டது இருக்குது. ஸோ இதை பார்க்கும்போது இந்த பக்கம் போகலான்னு தோணும், அந்த பக்கம் பார்க்கும்போது அந்த பக்கம் போகலான்னு தோணும். வேற ஒருத்தன் யாராவது அச்சீவ் பண்ணிட்டான்னா அதை நோக்கி நம்ம போகலான்னு சொல்லி இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸும் சாய்ஸஸும் இஷ்டத்துக்கு நம்ம முன்னாடி இந்த மாடர்ன் வேர்ல்டில் இருக்கிறதுனால நம்ம எல்லாத்தையுமே செய்யணும்னு நினைக்கிறது ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம். அப்போ என்ன ஆகும்னா இந்த மற்ற விஷயங்கள் நிறைய கோல்ஸ் நம்ம எடுத்துக்கிறதே நமக்கு பிடிச்ச கோலை அச்சீவ் பண்ண முடியாமல் போகிறதுக்கான ஒரு வாய்ப்புலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ இதுக்கு வந்து ஆத்தர் ஒரு ஐடியாலஜி என்ன சொல்கிறாருன்னா, ஓப்பன் லிஸ்ட், க்ளோஸ் லிஸ்ட்னு 2 லிஸ்ட்டு போடுறாரு. நீங்கள் ஓப்பன் லிஸ்ட்டில் என்ன பண்ணுங்கள், உங்கள் லைஃப்பில் சாகிறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அது எல்லாத்தையும் எழுதிடுங்க. ஓப்பன் லிஸ்ட் போய் எழுதிடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் யூடியூப் வீடியோ போகணுன்னு நினச்சிங்களா போடுங்க. இல்லை நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணுமா, பிஸ்னஸ் ஆரம்பிக்கணுமா, ஷேர் மார்க்கெட் போகணுமா, இல்லை என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க உங்கள் லைஃப்பில் சாகிறதுக்கு முன்னாடிங்கிற லிஸ்ட்டை ஃபுல்லாக ஓப்பன் லிஸ்ட்டில் எழுதிடுங்க. எழுதிட்டு க்ளோஸ்டு லிஸ்ட்டில் இந்த ஓப்பன் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய டாப் 5 ப்ரையாரிட்டி இருக்கிற கோலை மட்டும் க்ளோஸ்டு லிஸ்ட்டில் தள்ளி வைக்குங்க. க்ளோஸ் லிஸ்ட்டில் தள்ளிட்டிங்கன்னா எந்த சமயத்திலையும் இந்த ஓப்பன் லிஸ்ட்டில் நீங்கள் மறுபடியும் டச் பண்ணவே கூடாது. ஃபஸ்ட்டு இந்த க்ளோஸ்டில் இருக்கக்கூடிய அந்த ஹை ப்ரையாரிட்டி 5 கோல்ஸ், இல்லை லைஃப் கோல், ப்ரொஃபஷனல், பர்சனல் எதுவாக வேணாலும் இருப்போம்.
அந்த 5 கோல அச்சீவ் பண்றோமாங்கிறத மட்டும் நம்ம பிரையாரிடைஸ் பண்ணி பண்ணணும். அதுல அட்லீஸ்ட் ஒரு கோல் நம்ம அச்சீவ் பண்ணி முடிச்சிட்டோம்னா கூட, ஓப்பன் லிஸ்ட்லேருந்து ஒரு கோல் எடுத்து க்ளோஸ்ட் லிஸ்ட்ல ஆட் பண்ணிக்கலாம். பட் அத பண்ணாமலே அடுத்த கோல் மேல நம்ம ஃபோக்கஸ் போச்சு அப்படின்னா, டிஸ்ட்ராக்ட் ஆகும். அப்ப நம்ம பண்ணணும்னு நெனைச்ச அந்த 5 விஷயம் ஹை பிரையாரிட்டி 5 கூட பண்ணாம போயிடும் அப்படிங்கிறது தான் ஆத்தரோட ஒரு இம்பார்ட்டன்ட் நோட். அடுத்த முக்கியமான பாயிண்ட் வந்து எஃபிஷியன்சி ட்ராப். எஃபிஷியன்சி ட்ராப் அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, நீங்க எல்லா விஷயத்திலயுமே வந்து எஃபிஷியன்ட்டா இருக்கணும், பெர்ஃபெக்ட்டா இருக்கணும், 100% உங்க எனர்ஜி குடுக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது அப்படின்னு அத சொல்றாரு. ஏன் அப்படின்னா, நீங்க யூஸ்லெஸ்ஸான விஷயத்துக்கும், யூஸ்ஃபுல்லான விஷயத்துக்கும் ஒரே மாதிரியான பிரையாரிட்டியோ, இல்ல ஒரே மாதிரியான எனர்ஜியோ, டைமோ, இல்ல ஒரே மாதிரியான இம்பார்ட்டன்ஸும், பெர்ஃபெக்ஷனும், எஃபிஷியன்ட்டும் குடுத்து ஒர்க் பண்ணோம்னா, யூஸ்லெஸ் திங்ஸ்க்கு அவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த டைமையும் சேர்த்து நீங்க யூஸ்ஃபுல்லா, மீனிங்ஃபுல்லா, பர்ப்பஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய அந்த வேலையில கான்சன்ட்ரேஷன் அதிகமா படுத்தலாம் அப்படிங்கிறது தான் ஆத்தர் பாயிண்ட். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, எல்லா விஷயத்திலயும் எஃபிஷியன்ட்டா இருக்காம, எது நமக்கு தேவையான விஷயமோ, முக்கியமான விஷயமோ, அதுல எஃபிஷியன்ட்டா இருந்தா மத்த விஷயங்கள்ல எஃபிஷியன்ட் இல்லன்னு மத்தவங்க சொன்னாலும் அத பத்தி கவலை கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு யூஸ்லெஸ் டாஸ்க் ஒண்ணு இருக்கு. அது 2 மணி நேரம், 3 மணி நேரம் உட்காந்து தட்டிக்கிட்டு, அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, அது வேணான்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்றது? அந்த மாதிரியான ஒர்க்ஸ் நம்ம நெறைய பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைல் ஒர்க், பேப்பர் ஒர்க்லாம் யூஸ்லெஸ் ஒர்க்ஸ் நெறைய இருக்கும். பட் அது எல்லாத்தையும் ரொம்ப முக்கியத்துவம் குடுத்து, இந்த யூஸ்ஃபுல்லான விஷயத்துக்கு அதே அமௌண்ட்டையும் எனர்ஜி இதுக்கு குடுத்து பண்றதுங்கிறது ஒரு முட்டாள்தனமான விஷயம். அப்படி ஒண்ணு வந்து பண்ண வேண்டாம். எஃபிஷியன்சி ட்ராப் நம்மள கொண்டு போய் சிக்க வச்சுரும். ஏன் அப்படின்னா, நம்ம டைம் இஸ் லிமிட்டட். 4000 வீக்ஸ், 4000 வீக்ஸ் தான் இருக்கு. அதுல எவ்வளோ காலி ஆயிடுச்சு, மிச்சம் எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும். பார்த்தோம் அப்படின்னா, யூஸ்லெஸ் திங்ஸ்ல அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்றதுங்கிறது நிறுத்தப்படும் அப்படின்னு சொல்லி ஆத்தர் சொல்றார். இன்னொரு முக்கியமான விஷயம் பெர்ஃபெக்ஷன். என்னைய பொறுத்தவரையிலும் இந்த பெர்ஃபெக்ஷன் அப்படின்றது எந்த ஸ்கேல் வச்சு மெஷர் பண்றோம் அப்படிங்கிறது எனக்கு இன்னமும் புரியாத விஷயம். நெறைய பேர் சொல்லுவாங்க, "நான் எல்லா வேலையிலயும் பெர்ஃபெக்ட்டா இருப்பேன்பா. எல்லா வேலையிலும் நான் எஃபிஷியன்ட்டா இருப்பேன்பா" அப்படின்ட்டு. எனக்கு அது பெர்ஃபெக்ஷன் அப்படின்றது எப்படி மெஷர் பண்றாங்க அப்படிங்கிறது புரியல. நான் ஒரு வீடியோ போடுறேன். இந்த வீடியோ இன்னொருத்தருக்கு பெர்ஃபெக்ஷனா இல்லாம இருக்கலாம். இன்னொருத்தனுக்கு அவன் சொல்ற விஷயம் பெர்ஃபெக்ட்டா இல்லாம போலாம். அஃபிஷியல் ஒர்க்ல நான் ஒரு ரெக்கார்ட் ரெடி பண்ணி வைக்கிறேன் அப்படின்னா, இந்த ரெக்கார்ட் என்னுடைய ஹையர் அஃபிஷியல் பொறுத்தவரையிலும் பெர்ஃபெக்ட்டா இல்லாம இருக்கலாம். எனக்கு பெர்ஃபெக்ட்டா அது தெரிஞ்ச விஷயம். அவங்களுக்கு மேல இருக்கிற ஹையர் அஃபிஷியல் இதெல்லாம் ஒரு ஒர்க்கான்னு சொல்லி கூட கேட்கலாம். அதுக்கு மேல வெளியில ஏதோ ஒரு எக்ஸ்டர்னல் ஆடிட்டிங் டீம் வராங்கன்னா, இது எல்லாமே தப்பா இருக்குது. என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? ஃபுல் ஆஃப் கஜராஸ் அப்படின்ட்டு கூட போலாம். அப்ப பெர்ஃபெக்ஷன எப்படி மெஷர் பண்றது அப்படின்னா, இங்க தான் இருக்கு. மெடிக்கல் சயன்ஸு இல்ல ஏர் ரிலேட்டடு சேட்டலைட் சம்மந்தமான விஷயங்கள்ல பெர்ஃபெக்ஷன் ரொம்ப முக்கியம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏரோப்ளேன்ல போம்போது, என்னுடைய என்ஜின் 80% 80% வந்து ஒர்க் ஆனா போதும்பா அப்படின்னு சொன்னா ஒத்துக்க முடியாது. ஏன்னா, லைஃப் அண்ட் டெத் அந்த இம்பார்ட்டன்ட் ரோல் வகிக்கும். பட் மத்த விஷயங்கள் ரிலேஷன்ஷிப்பு இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள்லாம் 80% இருந்தா போதும். ஃபார் எக்ஸாம்பிள் வீடு கிளீனா இருக்கணும்னா 80% கிளீனா இருந்தா ஓகே. என் டெஸ்க் வந்து 80% நீட்டா இருந்தா ஓகே. அதுலயும் பெர்ஃபெக்ஷன் காட்டணும்னா, நம்ம லைஃப் அந்த ஜார் சுத்திக்கிட்டே இருக்கும். கன்வேயர் பெல்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். அப்ப எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ஷன், எல்லாத்துலயும் எஃபிஷியன்சிங்கிறது ஒரு ஒரு விதமான கண்ணி வெடி மாரி. அதுல கால வச்சோம்னா நம்ம வெளிய வரமாட்டோம். அப்போ எதுல பெர்ஃபெக்ட், எதுல வந்து எஃபிஷியன்ட்டா இருக்கணுமோ, அதுல இருந்தா போதும். மத்த விஷயங்கள்ல லீஸ்ட் இம்பார்ட்டன்ட் குடுக்கலாம். அதுக்கு ஆத்தரே என்ன பண்றாருன்னா, நீங்க ஒரு கால்குலேட் பண்ணுங்க. யூஸ்லெஸ் விஷயத்துக்கு எவ்வளோ மினிமம் டைம் இருந்தா போதும். அப்படின்னு ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணிக்கிட்டோம்னாவே, மிச்ச இருக்கிற டைம நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அப்படிங்கிறது தான் ஆத்தரோட பாயிண்ட். இன்னொரு முக்கியமான விஷயம், லாஸ்ட் டைம் ரிஃப்ளெக்ஷன். அதாவது இன்னைக்கு தான் கடைசி நாள் அப்படின்னா, நம்ம ஒரு காஃபிய வந்து எவ்வளோ டேஸ்ட் பண்ணி குடிப்போம். இந்த காஃபி இன்னைக்கு குடிக்கிற காஃபி தான் நம்மளோட கடைசி காஃபி அப்படின்னா, அத என்ஜாய் பண்ணி, பொறுமையா ரசிச்சு, ருசிச்சு குடிப்போம் இல்லையா? அதே மாரி நம்ம பண்ற வேலையாகட்டும், நம்ம கோல்ஸ் ஆகட்டும், சின்ன சின்ன விஷயங்களாகட்டும், டெய்லி லைஃப்ல வரக்கூடிய இந்த மாரி காஃபி குடிக்கிறதாகட்டும், கிட்ஸ் கூட விளையாடுறதாகட்டும், மத்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அனுபவிச்சு, இதுதான் இன்னைக்கு கடைசி டைம் அப்படின்னு நம்ம பண்ணோம் அப்படின்னா, நம்ம லைஃப் கொஞ்சம் மீனிங்ஃபுல்லாவும், கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆத்தர் மீன் பண்றார். அடுத்தது ப்ரொக்ராஸ்டினேஷன் இஸ் குட். காலம் தள்ளி போடுவது நல்லது தான். இப்ப நம்ம ஒரு முக்கியமான வேலை செஞ்சுக்கிட்டு இருப்போம். அப்பதான் என் டெஸ்க் நீட்டா இல்ல. அத நான் கிளீன் பண்ண போறேன். இல்ல வந்து வீடு கிளீனா இல்ல. அத நான் பூட்டி வைக்க போறேன். தொடச்சு வைக்க போறேன். முக்கியமான வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது, எதுக்கு இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள்ல நம்ம அக்கறை செலுத்தணும். அந்த விஷயங்கள்லாம் நம்ம ப்ரொக்ராஸ்டினேட் விச் மீன்ஸ் போஸ்ட்பான் பண்ணலாம். இல்ல தள்ளி போடலாம். தள்ளி போடுறதும் நல்லது தான் அப்படின்னு சொல்லி ஆத்தர் சொல்றார். சோல் அப்படின்னு ஒரு இங்கிலீஷ் மூவி, அனிமேட்டட் மூவி நான் பார்த்தேன். அதுல வந்து ஒரு கேரக்டர் வரும். ஜோ அப்படின்றவரு ஒரு மியூசிக் டீச்சர். ஆனா, அவருக்கு வந்து ஒரு பேண்டோட ஒரு லேடியோட பேண்ட் அது. அந்த பேண்ட்ல போய் ஜாஸ் மியூசிக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் ஆசை. அந்த ஸ்டோரி வந்து அதுக்கப்புறம் அவர் இறந்து, சோல் வெளிய வந்து, அதுக்கப்புறம் வந்து கடைசியா ஜாஸ் மியூசிக் வந்து அந்த பேண்டுல சேர்ந்து வாசிச்சுவாரு. வாசிச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஷோ முடிச்சோனே 2 பேரும் வெளிய வந்துருவாங்க. வெளிய வந்த உடனே இவரு கேட்பாரு. ஜோ வந்து அந்த பேண்ட் மாஸ்டர் இருக்கான் இல்லையா? பேண்டோட ஓனர். அந்த லேடிட்ட கேட்கும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா,
நாளைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு அந்த லேடி சொல்லுவாங்க, திரும்ப வரப்போறோம். அதுதான் திரும்ப பண்ண போறோம் அப்படின்னு சொன்ன உடனே தான் இவருக்கு ஸ்ட்ரைக் ஆகும். நான் ஏதோ பெருசா என் லைஃப்ல நெனச்சு பார்த்தேன். இந்த ஜாஸ் மியூசிக் வாசிக்கும்போது. பட் எனக்கு ஒண்ணும் பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ நீங்க சொன்னதுக்கு அப்புறம் ஒண்ணும் தெரியலையே! அப்படின்னு சொல்றேன். விச் மீன்ஸ் ஒரு விஷயம் அச்சீவ் பண்ணாத வரைக்குமே, அது மேல ஒரு ஈர்ப்பு இருக்கும். அச்சீவ் பண்ணிட்டா அதுவும் நார்மலா போயிடும். அப்படின்ற மாரியான எக்ஸ்பீரியன்ஸ் இவரு குடுப்பாரு. அப்போ அந்த லேடி ஒரு ஸ்டோரி ஒண்ணு சொல்லுவாங்க. என்ன ஸ்டோரி அப்படின்னா, ஒரு கடல்ல ஒரு மீன் குட்டி மீன், ஒரு பெரிய மீன். குட்டி மீன் போய் பெரிய மீன்ட்ட சொல்லும். குட்டி மீன் என்ன சொல்லுச்சுன்னா, "நான் வந்து இந்த மக்கள்லாம் சொல்றாங்க இல்லையா? ஓஷன் கடல். அந்த கடல கண்டுபிடிக்க போறேன்." அப்படின்னு சொல்லிச்சாம். அதுக்கு அந்த பெரிய மீன் பார்த்துட்டு, "நீ ஆல்ரெடி கடல்ல தான்டா இருக்கிற." அப்படின்னு சொல்லிச்சாம். அதுக்கு அந்த சின்ன மீன் சொல்லிச்சாம், "இல்ல, இல்ல. நாம் இருக்கிறது தண்ணிக்குள்ளார. நான் வந்து கண்டுபிடிக்க போறது கடல்." அப்படின்னுச்சாம். கடலும் தண்ணி தான் அப்படிங்கிறது தான் அந்த பெரிய மீனோட பாயிண்ட். விச் மீன்ஸ் ஒரு விஷயம் அடையாத வரையிலும், சக்சஸ் ஆகாத வரையிலும், அது மேல ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். பட் அடைஞ்சிட்டோம்னா, அது கொஞ்ச நாள்ல நார்மலா சேச்சுரேட் ஆயிடும். விச் மீன்ஸ் இந்த பாயிண்ட் என்னன்னா, உங்க லைஃப் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த லைஃபே ஒரு முக்கியமான லைஃப் தான். அத நீங்க வேல்யூ பண்ணுங்க. அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுங்க. அத விட்டுட்டு நான் இத அடைஞ்சா தான் நான் ஹேப்பியா இருப்பேன். அத சக்சஸ் ஆனா தான் நான் ஹேப்பியா இருப்பேன். இல்லைன்னா நான் ஹேப்பியா இருக்க மாட்டேன்னு சொல்லி, நம்முடைய ஜர்னி இருக்கு இல்லையா? இத ஸ்பாயில் பண்ணிக்க வேணாம் அப்படிங்கிற தீமோட இந்த புக்கும் ஒத்துப்போகுது. அப்ப பெருசா அச்சீவ் பண்ணவே கூடாதா? அப்டின்னா, பண்ணலாம். பெருசா அச்சீவ் பண்ணலாம். நீங்க உங்களுடைய நேம இந்த உலகத்துல விட்டுட்டு போலாம். மத்தவங்களுக்காக எது வேணாலும் பண்ணலாம். பர்பஸ்ஃபுல்லான லைஃப் வாழலாம். என்ன வேணாலும் பண்ணலாம். பட் ஆத்தரோட பாயிண்ட் அத அடைஞ்சா தான் நம்ம ஹேப்பியா இருப்போம்னு அந்த அப்சஷன் அப்டிம்பான். அத தீவிரமா அது மேல பற்று கொண்டு இருப்பது. அது இல்லன்னா நம்ம ஹேப்பியா இருக்க மாட்டோமா? லைஃப் வாழ மாட்டோமா? அப்டின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா 4000 மிக்ஸ் வந்து கரைஞ்சிட்டு போயிடும். அப்போ உங்ககிட்ட இருக்கிற லைஃபே ஒரு முக்கியமான லைஃப் தான். அத நம்ம வேல்யூ பண்ண கத்துக்கணும் அப்டிங்கிறதும் இந்த சோல் படத்தோட தீம் கூட இதுவும் கொஞ்சம் ஒத்து போதனால நான் கொஞ்சம் உள்ள போயிட்டு ஓட்டிட்டேன். ஸோ ஆல் டுகெதர் இந்த 4000 வீக்ஸ் புக் என்ன சொல்லுது அப்டின்னா, நம்மளோட டைம் வந்து ரொம்ப லிமிட்டெட். அதில எவ்வளோ நாள் கரைஞ்சிருச்சுங்கிறத நீங்க பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அது போக லிமிட்டெட் டைம் இருக்கிறதுனால, அத எவ்வளோ எஃபிஷியன்ட்டா, எவ்வளோ பிரையாரிடைஸ் பண்ணி நம்ம முக்கியமான, இம்பார்ட்டன்ட்டான, மனசுக்கு புடிச்ச, மீனிங்ஃபுல்லான, பர்ப்பஸ்ஃபுல்லான லைஃப அந்த ஜார்ல போட்டு நிரப்பிக்கிட்டே வர்றோம். அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படின்னு சொல்லி அத சொல்றார். அப்படின்னா 4000 வீக்ஸ் இருக்கு. அத நீங்க எவ்வளோ கரெக்ட்டா யூஸ் பண்றீங்க, இல்ல நாம எவ்வளோ கரெக்ட்டா யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது தான் உங்க லைஃபோட பிலாசபி அப்படின்னு சொல்றார்.